ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹெச்எஃப் டிசைன்ஸ். இப்போ இந்த பேட்டர்ன் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த கேன்வாஸ் நழுவாமல் இருக்கிறதுக்காக அதை சீல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை மடித்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன் நழுவாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் தென் ஷோல்டர்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ துணி சுத்தமாக நழுவாது, ஃபிக்ஸடாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பின் பண்ணிவிட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கேன்வாஸில் கொடுத்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிக்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்லோவாக வச்சு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வரும். அந்த கர்வ்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போகும்போது பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாக எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அந்த கர்வ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாச்சஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம திருப்பும் போது எந்த ஒரு அன்ஃபினிஷ்டாக இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்கும். அதுக்காக இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம போனது எல்லாமே லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கலாம். அழகாக ஒரு ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கர்வ் ஷேப் நீட்டாக கிடச்சிருக்கு. இப்போ கீழே பேக்கோட கீழே நான் மடித்து அடிச்சுக்கிட்டேன். அண்ட் ஹேண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல துணி மேலே லைனிங் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ஷேப்புக்கு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நாச்சஸ் போட்டுட்டு திருப்பிக்கலாம். வீடியோவில் காமிச்ச மாதிரி திருப்பிட்டு நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நீட்டாக ஒரு கர்வ் ஷேப் கிடச்சிருச்சு. நான் இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் பேக் ஆல்சோ ரெடி. இது ஃப்ரண்ட் நெக் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் திருப்பி அடிச்சுக்கலாம். அண்ட் சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டில் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இது பேக் சைடுக்கு வர்றது, இந்த நாச்சஸ் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வர்றது. சென்டர்லேருந்து தான் நம்ம அடிக்க போகிறோம். இப்போ ஸ்லீவும் 2 ஸ்லீவுமே அட்டாச் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் இதுதான் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எடுத்த மாதிரி பட்டியோட கேன்வாஸ் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். அண்ட் பேக் பார்ட் வச்சு நான் பேக் சைடில் எவ்வளோக்கு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அண்ட் ஹூக் சைடும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணோன்னே திருப்பியும் அடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் நல்லா வந்திருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஓரம் அடிச்சிடலாம். சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அண்ட் ஃபைனலாக ஹூக் பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் ப்ளவுஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு டைம் நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கே அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான க்ரியேட்டிவான ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. எப்படி இருக்குது, மாடல்ஸ் எப்படி இருக்குது, எங்களோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டா பேஜ்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்டாவில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் அதிலே எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக் ஆஃப் தி ப்ளவுஸ். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். I hope you like it, guys. Thank you.